எல்லா அமாவாசைக்கும் தர்ப்பணம் உண்டு. இந்த தை அமாவாசைக்கு என்ன சிறப்பு? உத்தராயண புண்ணிய காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசைனா தை அமாவாசை. உத்தராயண புண்ணிய காலம்னா தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் உள்ள காலம். சூரியன் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம். இது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. அதனால இந்த காலகட்டத்தில் எள்ளையும் தப்பையும் வச்சுதான் பொதுவா தர்ப்பணம் பண்ணுவாங்க. முன்னோர் வழிபாடு என்பது தை அமாவாசைக்கு ரொம்ப முக்கியம். தை அமாவாசைக்கு இருக்கிற மிக முக்கியமான சிறப்பே அபிராமி பட்டர் எப்பவுமே அந்த திருக்கடையூர்ல அபிராமிய நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருப்பார். இந்த திருக்கடையூர் கோயிலுக்கு வர அத்தனை பெண்களையுமே அபிராமியா பார்ப்பார். எல்லாரும் இவரை பித்தன் பித்தன்னு சொல்லுவாங்க. அப்போ தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னன் என்கிற ஒரு மராட்டிய மன்னர் அம்பாளோட தரிசனத்துக்காக கோயிலுக்கு வந்தார். வந்த உடனே மன்னனை பார்த்த உடனே எழுந்து நிக்காம அம்பாளை நினைச்சே தியானம் பண்ணிட்டு இருந்தார். இவரை சோதிக்கிறதுக்காக வேண்டி மன்னர் பக்கத்துல போய் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு அம்பாளனுடைய கடாட்ச நினைவிலேயே அவர் இருந்ததுனால பௌர்ணமின்னுட்டார். உடனே ரெண்டாவது தடவை கேட்டார், இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். அம்பாளினுடைய அருட்கடாட்சத்துல மயங்கின அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சுய நினைவுக்கு வந்து உடனேதான் தெரிஞ்சது, அடடா தை அமாவாசையாச்சு இன்னைக்கு போய் நம்ம பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே, இன்னைக்கு மட்டும் வானத்துல நிலவு வரலன்னா என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சு அபிராமி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழியை வெட்டி விறகு அடுப்பை மூட்டி மேல விட்டத்துல ஒரு 100 ஆரத்தை வச்சு மேல உரியில உட்கார்ந்து பாட்டு பாடுறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனிய அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு பாடுற. ஒரு பாட்டா பாடிட்டு வரும்போது ஒரு ஆரமா அருந்து விழுந்துட்டே வருது கீழே. அப்ப 79வது பாட்டு பாடுறாரு. உன் விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கே அப்படின்னு பாடின உடனே அம்பாள் காட்சி தரார். காட்சி தந்து தன்னுடைய தோடுல அதுக்கு பேர் என்ன தெரியுமா, தாடங்கம்னு பேரு. அதை எடுத்து வானத்துல எரியறா. எரிஞ்ச உடனே ஒரு 100 நிலவு 1 கோடி வந்த மாதிரியான வெளிச்சம். மன்னர் பார்த்து அதிசயிக்கிறார், அமாவாசையில ஒரு பௌர்ணமியா அப்படின்னு. அமாவாசையே பௌர்ணமியாக மாத்துகிற சக்தி எதுக்கு உண்டு தெரியுமா? அபிராமி பட்டரோட உண்மையான பக்திக்கு உண்டு. அப்போ அம்பாள் சொன்னா 79 பாட்டோட நிறுத்திடாதீங்க, மீதி 21 பாட்டையும் பாடி முடிங்கன்னு சொல்லி கட்டளையிட அந்த 21 பாட்டையும் பாடி அபிராமி அந்தாதி என்கிற 100 பாடல்களை பொக்கிஷமாக கொடுத்த நாள் இந்த தை அமாவாசை நாள் தான். நன்றி.